எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 29 சூப்பராக நம்ம சேலஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். டே 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போக்குள்ளே லேட் ஆகலை. இன்னும் நம்ம கையில் 21 டேஸ் இருக்குது. சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 50 டேஸ் நான் டார்கெட்டாக வச்சு என்னோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு நானே நிறைய சேலஞ்சஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வைங்க. சூப்பராக நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஜேர்னி வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 92 kgயில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் மேக்ஸிமம் ரீச் பண்ணது 96 kg வரைக்கும் வந்து என்னோட வெயிட் வந்து ரீச் ஆகியிருக்கு. ஸோ 96ல் இருந்து இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் பார்த்தோம் அப்படின்னா வெளில ஜிம்முக்கு போயோ இல்லை வெளியில் பெருசாக மூவ் பண்ணி போகக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. வீட்டில் குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்கள தனியாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் டே டைமில். ஸோ அவங்கள விட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி இல்லை. ஸோ கிடைக்கிற இடத்த வந்து வீட்டுக்குள்ளே இருந்தே ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள், இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகணும், நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சின்ன சின்ன சேலஞ்சஸ் வச்சு நிறைய ஃபெயிலியர்ஸும் ஆகியிருக்கு. அதெல்லாம் கடந்து நம்மளால் முடியும் அப்படின்னு எனக்கு நானே புஷ் பண்ணி என்ன நானே மோட்டிவேட் பண்ணி தான் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வெளியில் போக முடியாமல் இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் உமனாக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் அதுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன், தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்துட்டு. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு டே வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நான் பர்சனலாகவும் ரிப்ளை பண்ணுறேன். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோஸ்லையும் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தோன்னே இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக சூப்பராக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். நல்லாவே சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. என்னோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், உங்கள் கூட ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நான் தேடி படித்து பார்த்த விஷயங்கள் தான். நான் இப்போ யூடியூப்லேயுமே வந்து நிறைய கலெக்டிவான சேனல்ஸ் வந்து பார்ப்பேன். அதில் பர்டிகுலராக ஒரு சிலர் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட டிப்ஸ், என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வெயிட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் சைட் எஃபெக்ட்ஸ் வராது, எது வந்து ஹெல்த்தியான ஹேபிட்டாக இருக்கும், எது நமக்கு லைஃப் லாங் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் தேடி கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட் பார்த்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாததுனால தான் உங்ககிட்ட தைரியமாக எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் பேசின விஷயங்கள் நான் ஒரு சில நாள் நானே சொல்லியிருப்பேன். நான் பேசக்கூடிய விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நாளும் இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் கெயின் ஆனதுக்கு பின்னாடி மேக்ஸிமம் ஒரு 10 to 15 ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம கெயின் பண்ண வெயிட்டை வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு ஒரு 10 to 15 ஹேபிட்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். இது வந்து ஓவராலாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அந்த 10 to 15 ரீசன்ஸ், அந்த சொல்யூஷன்ஸை ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹேர்டல்ஸ் வருது, எப்போ எந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆகுறாங்க, அதுதான் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறுமே தவிர மற்றபடி பின்னாடி உள்ள வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் வெயிட் ரெடியூஸ் ஆகுறதுக்கும் உள்ள ரீசன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியம். அதுதான் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப் ஜேர்னி வேறு, ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஒவ்வொருத்தரோட பாடி டைப் வேறு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பேசின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓவராலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எந்த ஒரு சேனல் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் நிறைய பேர் நம்ம இப்போ யூடியூப் எடுத்துட்டோம், எந்த ஒரு கொஸ்டின் போட்டாலும் அதுக்கு வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒன்று எடுத்தாலும் நீங்கள் பிளைண்டாக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை பற்றி டீப்பாக இன்னும் அனலைஸ் பண்ணணும். ஓகே, அது உண்மையாக தான் சொல்கிறாங்களா, இது ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்குமா, இது நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோலேருந்து ஆன்சர் கிடைச்சா மட்டும்
அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதையுமே ஒன்று பார்த்தோன்னே அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் வர்றதுக்கும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட உடம்பு எப்படி இருக்குது, உங்களோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ரேண்டமான வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்டிவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு அது சூட் ஆகுமா, உங்களுக்கு அது ஒத்து வருமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டயட் பிளான்ஸை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டவுட்ஸாக இருக்குது, நமக்கு வந்து பெட்டராக வந்து ஒரு கைடன்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டைம் உங்கள் டாக்டரோ உங்கள் ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, இல்லை ஒரு டயட்டீஷியன் அவங்ககிட்ட போய் ஒரே ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்கு வந்து எண்ட் ரிசல்ட் எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்ப முக்கியமோ அது ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது, அதுலேயும் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நான் முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் நேற்றுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஸோ நான் வந்து 73 kg இருக்கேன் சிஸ்டர், நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாமா, ஸ்கிப்பிங் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து உண்மையே லாஜிக்காகவே கரெக்டு தான். ஸோ இனிஷியல் டேஸில் நான் வெயிட் லாஸ் ஜேர்னின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் இதை பற்றி பெருசாக தெரியாது. நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நான் நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் டெலிவரிக்கு அப்புறமா ஒன்று நியூ மாமா இருக்கலாம், இல்லை டெலிவரி முடிஞ்சு 5 years 10 years கூட ஒரு சிலருக்கு வந்து அந்த வயிறு மட்டும் இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கன்சீவாக இருக்க மாதிரியே வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தோன்னா டயாசிஸ் ரெக்டை அப்படின்னு ஒரு கேப் வந்து இருக்கும். அது இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் அதை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி நம்ம டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வயிறு வந்து நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தது அது மாதிரி ஃப்ளாட்டாக மாறிடும், அந்த கேப் க்ளோஸ் ஆகிரும். ஒரு சிலருக்கு அப்படி க்ளோஸ் ஆகாது, 2 விரல் 3 விரல் ஒரு சிலருக்கு 4 விரல் வரைக்கும் கூட அந்த கேப் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கேப் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறது, பிளாங்க்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த வயிறுக்கு வந்து நல்லா புஷ் பண்ணுற மாதிரி அந்த கோர் மசில்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்து போடுற மாதிரி வெயிட் போடுற மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. மெயினாக வந்து சிட்டப்ஸ் வந்து போடக்கூடாது, ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஜம்பிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அந்த கேப் இருந்தால் அது பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் நம்ம வயிற்று பகுதி வந்து வீக்காக அந்த கேப் பெருசாக தான் ஆரம்பிக்குமே தவிர நமக்கு வந்து கம்மி ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து டயாசிஸ் ரெக்டை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது சிஸ்டர். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மைல்டாக ஹெர்னியா ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குடல் இறக்கம் ஹெர்னியா. ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து பெருசாக வந்து ஜம்பிங் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். இல்லை நீங்கள் நார்மலாக வந்து பிஃபோர் மேரேஜ் தான் இருக்கீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வெறும் ஃபேட்டு தான் உங்கள் வயிறு பகுதியை சுற்றி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப்பிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி உங்கள் வயிற்று பகுதி குறையாமலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட கூட போயிட்டு ஒரு சஜஷன் வாங்கிட்டு அந்த டயாசிஸ் ரெக்டை கேப் அது க்ளோஸ் ஆகுறதுக்கு வந்து நிறைய கோர் எக்ஸசைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி அந்த கேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அந்த மசில்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற ஹெவியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பேசிக் அவேர்னஸ், இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அந்த கேப் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட்ஸோ ஜம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதனால கூட நெக்ஸ்ட் லெவல் வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டாக்டர் கிட்ட போய் ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் உங்கள் பாடி டைப்புக்கு சூட் ஆகும் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் சிஸ்டர். ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எதனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்கீங்க, ரிசல்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை பர்டிகுலர் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, எதனா டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். எனக்கு அதை பற்றி ஆல்ரெடி நாலேஜ் இருந்தால் நான் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி நிறைய விஷயங்கள் அதுலேருந்து கேதர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோ வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாவது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஜேர்னி முடிகிற வரைக்கும் ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ஹாப்பி மைண்ட் செட்டோட எது பண்ணாலும் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகுனா ஜஸ்ட் அந்த 50th டேவை நினச்சி பாருங்கள். நம்ம இந்த
50 days சேலஞ்ச் சூப்பராக பண்ணியிருந்தோம்னா அந்த 50th டே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த ரிசல்ட் பார்க்க போகிறோம், அதுக்காக தான் இந்த கஷ்டப்படுறோம். கொஞ்ச நாள் நம்ம கஷ்டப்பட்டுக்கலாம், சூப்பரான ரிசல்ட் பார்த்துக்கலாம், அப்புறம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சூப்பராக உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி, செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி உங்களோட இந்த சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஹாஃபில் நான் நேற்றுக்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன், நேற்றுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது தான். கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு ரவா உப்புமா வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நாவல் பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மார்னிங் பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 200 ml அளவுக்கு கரும்பு ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே பிடிக்கும் எனக்கு கரும்பு ஜூஸு, வெயில் காலத்தில் அப்பப்போ எடுத்துப்பேன். நல்ல வெயில் அடிக்குது, ஃபேன் ஆஃப் பண்ணி ஒரு 10 minutes கூட இருக்க முடியல, அவ்வளோ வந்து ஸ்வெட் ஆகுது. ஸோ வெயில் காலத்துக்கு வந்து முடிஞ்சளவு வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டா தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஆயில் பாத் வந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1 hour ஊற வச்சு நல்லா தலை குளிக்கலாம். யூஸ்வலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ் ப்ராப்ளமும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாகவே சம்மர் டைமில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரி ஓகே, நம்ம நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி தலையை ஊற வச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் வந்துட்டு பார்த்தோன்னா அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நார்மலான பிளெயினான தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கிட்டு அதில் வந்து நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நான் இன்னொரு நாள் அவங்ககிட்டே வந்து என்னென்ன ஆட் பண்ணாங்க அப்படின்றத வந்து கேட்டு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. வாரத்துக்கு 2 டைம் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சு குளிக்கும்போது கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு, எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு ஹேர் ஃபால். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ போய் நல்ல ஒரு வேர்லெல்லாம் ஃபுல்லாக நல்லா டீப்பாக ஒரு ஆயில் மசாஜ் வந்து கொடுத்துட்டு ஒரு 1 hourக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் ஆட் பண்ணேன்னு சொன்னாங்க. எனக்கு மெயினாக தெரிஞ்சு வந்து மருதாணி, கருவேப்பிலை, வேப்பலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் ஃபுல்லாக காய்ச்சிட்டு வெந்தயமே டேரெக்டாக இதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ அது என்னென்னலாம் ஆட் பண்ணாங்க அப்படின்றது இன்னொரு டைம் வந்து அம்மா இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இருக்கிறதுனா நல்லா சிக்கன் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக கார்னரில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அங்கே தான் வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் ஹேர்ஸு, ட்ரை ஹேர்லாம் இருக்கும். ஸோ கார்னரில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டு போய் சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, கேபேஜ் பொரியல் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து மியூசிக் கிளாஸ் இருந்தது. ஸோ அதுக்காக அவளுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அவள் படித்ததெல்லாம் உட்காந்து என்கிட்ட ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தா. Very good. Smile. Cute. இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நேற்றுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருந்தேன். ஆஃப்டர்நூன் வந்து 7500 ஸ்டெப்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து ரிமைனிங் 2500 தானே, அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு 10,000 கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நைட் வந்து நல்ல ஒரு ஹெட்டேக் ஆயிடுச்சு. ஸோ வாக்கிங் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அப்படியே தூங்கிட்டேன். அதனால தான் நேற்று எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன்ற கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ ஈவினிங் தான் என்னோடய வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அரௌண்ட் 4:15 ஆகுது. இப்போ என்னோடய வாக்கிங் வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், என்னோட டைம் பொறுத்து நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் கவர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நல்ல காற்றும் அடிக்குது, சில்லுன்னு. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ரொம்ப புழுக்கமாக இருந்தது. சரி மழை வருமோ அப்படின்னு நினச்சேன். இப்போது ஒரு 4 o'clock ஆகுது, நல்ல காற்று. ஸோ டெரஸில் வந்து நல்லா காற்று வாங்கிட்டே வந்து சூப்பராக நம்ம வாக்கிங் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ
ஸோ என்னோடய வாக்கிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 78 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு எவ்வளோன்றதை அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 5572 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஈவினிங் 4 to 5 வாக்கிங் பண்ணேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு வெறுமனே ஃப்ரூட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் நிறையா வந்து பப்பாளி பழம் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து என்னோடய டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் நீங்கள் டின்னருக்கு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்ருங்க. ரொம்ப லேட்டாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அப்படியே தூங்கக்கூடாது.